மாதிரி பெற்றுக் கொள்வதும் உலகத்துல இன்னைக்கு வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய காட்சி தான். அந்த மாதிரியான ஒரு பிரச்சாரம் நடக்கும் பொழுது இது முஸ்லீம்களுக்கு பெரிய கவலை. ஆமா, இது கொஞ்சம் கரெக்டா தானே இருக்குது. இத்தாலிக்காரன் வந்து தோத்து போயிட்டான், பல தெய்வ வணக்கம் வந்து எல்லாத்தையும் கடவுள்னு நினைக்கக்கூடிய கூட்டம் ஜெயிச்சுட்டான்னா அப்ப தானே கரெக்ட் மாதிரி தெரியுது என்ற மாதிரியான ஒரு பிரச்சாரம் முடுக்கி விடும் பொழுது திருக்குறான்ல ஒரு வசனம் 30வது அத்தியாயம், அதுல முதல் 2 வசனத்திலேயே 2-3 வசனம் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பமே அப்படித்தான் இருக்குது. அதுல என்ன சொல்லப்படுதுன்னா, அலிஃப் லாம் மீம் ஒலிபத்தி ரூம், ரோமாபுரி அதாவது இத்தாலி தோற்கடிக்கப்பட்டு விட்டது, அப்படிதான் ஆரம்பிக்குது. தோற்கடிக்கப்பட்டு விட்டது, வெற்றியை தருவது இதுக்கு முந்தியும் பிந்தியும் அல்லாஹ்வுடைய கையில தான் உள்ளது. லில்லாஹில் அம்ரு மின் கப்லு மின் பஅது, இதுக்கு முந்தி உள்ள வெற்றி தோல்விகளும் சரி இப்போ உள்ள வெற்றி தோல்விகளும் சரி அல்லாஹ்வுடைய கையில தான் உள்ளது என்று சொல்லிட்டு வஹும் மின் பாதி கலபிஹிம் சயக்லிபூன் ஃபீ பில்இ சினீன், இந்த இத்தாலியர்கள் சில வருடங்களில் மீண்டும் அவர்களை வெற்றி கொள்வார்கள். இதான் டிக்ளேர் பண்ணப்படுது. இத்தாலிய வந்து இன்னைக்கு பாரசீகம் ஜெயிச்சிருச்சு, பாரசீக சாம்ராஜ்யத்துக்குள்ள சரியா எல்லாம் உள்ள போயிருச்சு. அவ விரிந்த பாரசீக சாம்ராஜ்யம் விரிஞ்சு போட உடனே அவங்க இத்தாலியர்களுக்கு படுதோல்வி, ஜெயிக்கவே முடியாதுங்கிற மாதிரி ஒரு சித்திரம் உலகத்துல உண்டாக்கப்பட்டிருக்கு. அந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்ட திருக்குரான் சொல்லுது, இப்ப ரோமாபுரி தோற்றிருக்கிறது, வெகு விரைவில் சில வருடங்களில், பில்இ சினீன் என்றால் சில வருடங்களிலே ரோமாபுரி பாரசீகத்தை வெல்லும், ஜெயிக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இது கூட ஒரு பேச்சுக்கு சொன்னா நீங்க எடுத்துக்க கூடாது. ஒரு தோல்வி அடைஞ்சோம், இன்னைக்கு தோல்வி நாளைக்கு அவன் ஜெயிக்காம போயிட போறான், இப்படி சொன்ன சொல்லு இல்ல. இது எப்படிப்பட்ட சொல்லி என்று சொன்னால், அல்லாஹ் எனக்கு செய்தியை அறிவித்திருக்கிறான், இது நிச்சயமாக நிகழ்ந்தே தீரும். இது யாரு சொல்ல முடியும்? உண்மையிலேயே அல்லாஹ்வுடைய தூதரா இருந்தா தான் சொல்ல முடியும். இல்லன்னு வைங்க, விட்டு அடிச்சாருன்னு வைங்க, சில வருடங்களில். இன்னும் சொல்ல போனா பில்இ சினீன் என்ற அந்த பில்இ என்ற வார்த்தைக்கு வந்து 10க்கு குறைவான வருடங்கள் தான். அவர் ஒரு 100 வருஷத்துல சொல்லல, சில வருடங்களில் கூட அந்த பயன்படுத்தின குரான்ல பயன்படுத்தின வாசனை என்னன்னு கேட்டா, ஒத்த டிஜிட் இருக்க சிங்கிள் டிஜிட், அந்த எண்ணிக்கையோட வருஷங்களுக்கு தான் பில்இன்னு சொல்றது. அப்ப 1ல இருந்து ஒரு 9 வருஷத்துக்குள்ள இது நடந்து தீரும் அப்படிங்கிறார். இப்பதான் பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறார். என்னதான் இருந்தாலும் நடக்கல, 9 வருஷத்துல நடக்கலன்னு வைக்க கெடு வச்சு சொல்றாரு. 9 வருஷத்துக்கு நடக்கல என்று சொன்னா 9 வருஷ பிரச்சாரமும் அவுட்டு, வந்தவர்கள் எல்லாம் திரும்பி போயிருவாங்க. இவ்வளவோ கஷ்டப்பட்டு மக்களை கொண்டு சேர்த்திருக்கிறோம். 9 வருஷத்துக்கு இடையில வந்து இந்த இத்தாலி ரோமாபுரி வந்து பாரசீகத்தை வெல்லலன்னு வைங்க, அன்னைக்கு மக்கள் எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. 9 வருஷம் சொன்னாரு, நடக்கல, இல்ல முடிஞ்சு வச்சு அப்படின்னு இருப்பாங்க. அப்ப இவர் அல்லாஹ்வுடைய தூதரா இல்லாம இருந்தார்னு சொன்னா, இந்த வார்த்தை வந்து அல்லாஹ்வுடைய வார்த்தையாக இல்லாமல் இருந்திருக்கும் சொன்னா என்ன நடந்திருக்கணும்? இதை சொல்லியிருக்க முடியாது, நிறைவேறிருக்க முடியாது. இப்படி ஒரு டிக்ளேர் பண்ணி வாக்குறுதியை யாரும் கொடுக்கவும் முடியாது. இவர் அடிச்சு சொல்றாரு 10 வருஷத்துக்குள்ள பார், 10க்கு கீழே 9 வருஷம், 9 வருஷத்துக்குள்ள கண்டிப்பாக இத்தாலி வந்து பாரசீகத்தை வெல்லும் என்று சொல்கிறார். சொல்லிட்டு யோமைதீன் யஃப்ரஹுல் முஃமினூன், அந்த நாளையில மூமின்கள் நம்பிக்கையாளர்கள் முஸ்லிம்கள் மகிழ்ச்சி அடைவார்கள். நீ இப்ப சந்தோஷப்படுறீல, அந்த மாதிரி நாங்கள் சந்தோஷப்படுவோம், எண்ணி 9 வருஷம் வச்சுக்க அப்படிங்கிறாங்க. சொல்லி வச்ச மாதிரி 9வது வருஷத்துல சொல்லி வச்ச மாதிரி நாள் குறிச்ச மாதிரி 9வது வருடத்துல ஒண்ணுமே இல்லை, இனிமே அவுட்டு, எல்லாம் தொலைஞ்சு போச்சு, நாடே போச்சு, மொத்தமா கைப்பற்றிக்கிட்டாங்க என்ற நிலைக்கு ஆளான இத்தாலி 9 வருடங்களில் மீண்டும் அந்த இழந்த பகுதியை மீட்டு பாரசீகத்தை ஓட ஓட விரட்டி ஜெயிக்குது. இது வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்த இந்த முன் அறிவிப்பு அவர்கள் வாழ்கிற அந்த காலத்திலேயே கண் முன்னாடி நிறைவேறுது. இது அல்லாஹ்வுடைய வார்த்தையா இல்லாட்டி இப்படி சொல்ல முடியுமாங்க? ஒரு மனிதன் இதெல்லாம் தேவையா? இது இந்த நாடு ஜெயிக்கும் அந்த நாடு ஜெயிக்குங்கலாம் ஒரு மனுஷனுக்கு தேவையா? அவர் தன்னை ஒரு கூட்டத்தை உண்டாக்க நினைக்கிறவரா இருந்தா இந்த மாதிரி ஆனாலும் விட்டு அடிக்க முடியாது, கரெக்டா இருந்ததை சொல்ல முடியும். அப்ப கரெக்டான ஒரு செய்தியை தான் அவர் சொல்லியிருக்காரு உலகத்துக்கு. அப்ப அவ்வளவு நம்பிக்கை அல்லாஹ்வுடைய வேதம் தான் என்பதை வந்து அன்னைக்கு வாழ்ந்த மக்கள் அன்னைக்கு நம்பாட்டா கூட இந்த 9 வருஷத்துல நிறைவேறுத அதை வச்சு நம்பியிருக்க மாட்டாங்க. எவ்வளவு உறுதியா நம்பியிருப்பாங்க, அந்த நம்பிக்கை எவ்வளவு ஆழமா பதிஞ்சிருக்கும்.
அந்த நம்பிக்கையை வச்சுதான் இது அல்லாஹ்வுடைய வேதம்ங்கிறது அவனுக்கு உறுதியான நிலை ஏற்படுகிறது. இது இந்த வரலாற்று நிகழ்ச்சியை நீங்கள் முஸ்னத் அஹ்மது என்ற நூலில 2633வது ஹதீஸ்லயும் பார்க்கலாம். 30வது அத்தியாயம் 1, 2, 3 வசனங்கள்ல குர்ஆன்ல நீங்கள் பார்க்கலாம். அப்ப இது அல்லாஹ் சொன்னபடி சில வருடங்களில் நிறைவேறி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் தான் என்று அவர்களுக்கு அளிக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேறியிருக்கிறது. இது ஒரு அவர்கள் வாழ்நாளிலேயே நிறைவேறிய ஒரு முன்னறிவிப்பு என்று சொல்லலாம். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்துல நடந்த பத்ர் போர் இருக்கு. பத்ர் போர் புறப்படுறதுக்கு முன்னாடி, பத்ர் போருக்காக புறப்படுறதுக்கு முன்னாடி குர்ஆன்ல இருந்து ஒரு வசனம் வருது. இந்த வசனம் திருக்குர்ஆன்ல 8வது அத்தியாயத்துல 7வது வசனமாக இடம்பெற்றிருக்கிறது. இந்த வசனத்துல அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, ரெண்டு அணியினர், ஒரு வர்த்தக கூட்டம் ஒண்ணு போய்கிட்டு இருக்கிறது, இன்னொன்னு பட விரட்டி வந்துகிட்டு இருக்காங்க, அவங்களை சந்திக்க வேண்டி இருக்கிறது. இரண்டில் எதை நீங்கள் எதிர்கொள்ள விரும்புகிறீர்களோ அதை அல்லாஹ் உங்களுக்கு வெற்றிகரமாக ஆக்கி தருவான், இது உறுதி. நீங்கள் பத்ர்ல போய் அவர்களை சந்தித்தாலும் ஜெயிக்கிறது நீங்கள் தான், அதே மாதிரி வணிக கூட்டத்தை நீங்கள் எதிர்கொண்டாலும் அவர்களை நீங்க ஜெயிப்பீங்க என்று திருமறை குர்ஆன்ல இந்த சூரத்துல் அன்ஃபால் 8வது அத்தியாயத்துல 7வது வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். எப்ப சொல்றான்? மதீனாவுல போய் அகதியாக போய், பத்ருங்கிறது ஆரம்ப கட்டம், அகதியா போய் சின்ன ஒரு கூட்டத்தை உண்டாக்கி, சாப்பாட்டுக்கு வழி இல்ல, ஆயுதம் வாங்க வசதி இல்ல, ரொம்ப பலவீனமான நிலைமை, புனித ரமலான் மாதம், நோன்பு வேற கடமையாக்கப்பட்டிருக்கிறது, ஏற்கனவே நோன்பு நோற்றதனால் உடல் எல்லாம் பலவீனமாக அடைந்திருக்கிற ஒரு நிலைமை. அப்ப அவர்கள் எதிரிகள் என்ன மாதிரி வர்றாங்கன்னு கேட்டா, நல்ல பொறுக்கி எடுத்த மக்களை அழைத்து கொண்டு வலுவானவர்களுக்கு நல்ல பயிற்சியோடவும் உணவோடவும் சாதனத்தோடும் வர்றாங்க. அவர்கள் 1000க்கு மேல திரண்டாங்க. இங்க பார்த்தா 300 சஜனா இருக்குது. இந்த 300 சஜத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அன்னைக்கு 55 வயசு. அப்ப எல்லாம் ரிட்டையர்டு நம்ம சொல்லக்கூடிய வயசு. அபூபக்கருக்கு ஏறக்குறைய சுமார் அதே வயசு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஏறக்குறைய அதே வயசு. அதாவது ராணுவத்திலிருந்து ஓய்வு கொடுக்கக்கூடிய வயசுல உள்ளவங்க எல்லாம் அங்கிட்டு இருக்கிறாங்க, சில இளைஞர்களும் இருக்கிறாங்க. அங்க ராணுவத்துக்குண்ட பொறுக்கி எடுத்துக்கொண்டு அதுக்குண்ட தயாரிச்சு அது மாதிரியான உணவு அது இதெல்லாம் கொடுத்து அவங்களை குஷிப்படுத்தக்கூடியதுக்கு பெண்கள் என்ன, மதுபானங்கள் என்ன, தளவாடங்கள் என்ன, குதிரை என்ன, ஒட்டகங்கள் என்ன, எல்லாம் வருது. இதுல சண்டைக்கு முன்னாடியே நபிகள் நாயகத்துக்கு அல்லாஹ் சொல்றான், நீங்க தான் ஜெயிக்க போறீங்க, உலகத்துல எவனுக்கு கிறுக்கன் இருப்பான். அன்னைக்கு உள்ள நிலையில இத போய் சொன்னாண்டு வைங்க, கிறுக்கன் இருக்காங்க, இவங்க எப்படி அவங்க ஜெயிப்பாங்க? இந்த கூட்டம் இருக்கிற கையில வாள் இல்ல, சோறு இல்ல, வாகனம் இல்ல, திடகாத்திரமான உடல் கூட இந்த ஆளுகளுக்கு இல்ல, நோம்புண்டு வேற பட்னியா கடந்துகிட்டு இருக்கிறாங்க, சரியான சாப்பாடு கூட இல்ல, நம்பர்ல வேற கம்மியா இருக்கிறாங்க. இவங்க அவங்கள ஜெயிச்சிருவாங்களோ, என்ன பைத்தியகாரத்தனமா இருக்குன்னு உலகமெல்லாம் சொல்லும். யுத்தம் நடக்கிறதுக்கு முன்னாடியே அல்லாஹ் வாக்களிக்கிறான், இரண்டில் எதை நீங்கள் எதிர்கொள்ள விரும்புகிறீர்களோ, வணிக கூட்டம் உங்க நாட்டுக்குள்ள அத்துமீறி நுழையுது, அதை வழிமறிக்க போனால் அந்த வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். இந்த எதிரிகள் யுத்தத்துக்கு வந்துட்டு இருக்கிறாங்களே அவர்களை மடக்க போனால் அந்த வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். எதை நீங்க விரும்புறீங்களோ அது கிடைக்கும். ஆனா நீங்களோ கஷ்டமில்லாததான் விரும்புறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் அந்த வசனத்துல சொல்லி காட்டுறான். இதுல கவனிக்க வேண்டிய முக்கியமான அம்சம் என்னன்னு கேட்டா, முகம்மது அவரா சொல்றாருன்னு வைங்க, இவர் நிச்சயம் வெற்றி உனக்கு தாண்டு கூட்டிட்டு போய் உண்மையில அவரா சொல்லி அது நடக்காம போச்சுன்னு வைங்க, 3 மாசத்துல சாயம் வெளுத்துரும்ல, 1 மாசத்துல வெளுத்து போயிருமில்லங்க. யுத்தம் நடக்க போகுது, நம்ம தான் ஜெயிக்க போறோம், இது அல்லாஹ் சொல்றான் அப்படின்னு அவர் கூட்டிட்டு போறான்னு வைங்க. ஒரு பை சான்ஸ் தோத்துட்டாங்கன்னு சொன்னா அவருடைய பிரச்சனை அவுட்டு தானே. அவரை உண்மையாளர் நம்பினவங்க எல்லாம் பொய்யன்றுவாங்கல்ல. இவர் அல்லாவுடைய தூதர்லாம் அல்லாஹ் சொல்றாங்க, இப்படி நடக்காம போகும், அல்லாவுடைய வாக்குறுதின்னு சொன்னா அது நடக்கணுமே, நடக்காம போயிருச்சு, அப்ப இது பொய்ன்னு இருப்பாங்களே. அப்ப இது ரிஸ்கான விஷயம். ஒரு பொய்யரா இருந்தா இப்படி ரிஸ்கான இதெல்லாம் சொல்லி மாட்டிக்கிற மாட்டாரு யாருமே. ஒரு பொய்யரா இருக்கான்னு வைங்க, அநேகமா நமக்கு தான் வெற்றி கிடைக்கும் என்று கருதுகிறேன் வேண்டா சொல்லலாம். இப்படி சொல்ல முடியுமா? அல்லாஹ் சொல்றான் இது நடக்கும், நான் இறை தூதர், இறைவன் எனக்கு சொல்கிறான், அது நடந்தே தீரும் என்று ஒருவர் சொல்வதா இருந்தால் அது உண்மையா இருந்தா மட்டும்தான் சொல்ல முடியும். அது அல்லாஹ்விடம் இருந்து வந்தால் மட்டும்தான் சொல்ல முடியும். இல்லன்னா 1 மாசம்